உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராகுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னா ஜாலியோ ஜில்கானவா இருக்கும். ஏற்கனவே சுவாதிக்கு எனக்கு தெரிஞ்சு போன மாதத்துலேருந்து நல்லா தான் இருக்குது. இந்த மாதம் இன்னுமே கொஞ்சம் அப்படியே சந்தோஷத்தோட உச்சத்தில் இருப்பீங்க. ஏன்னா மே மாதம் ஆரம்பிக்கும் போதே 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போகிறதுன்ற மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும். அடுத்து குடும்பத்தோடு எங்கேயாவது போகிறது, கொஞ்சம் ட்ராவல்னு கொஞ்சம் ட்ராவல் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் இந்த தடவை அனுபவிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, கொண்டாடுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மாதம் அப்படின்றது அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் குரு அங்கேருந்து பார்த்து ஏய் சேட்டை பண்ணாத சொல்லிட்டே இருந்தார். இப்போ குரு வேற இறங்கி கடகத்தை நோக்கி வரப்போறார். அப்போ ராகு அப்படியே ஓப்பனில் விட்டாச்சு. எப்பயுமே என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்பாட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிறது தான் சுவாதி. இன்றவுக்கு அப்படியே தனியாக இருக்கும்போது ராகுவோடைய எல்லா விதமான காரகத்துவமும் சுபத்துவமாகவே இயங்கும். நிறைய லாபத்தை நோக்கிய பயணங்கள், லாபத்தை நோக்கிய விஷயங்கள், தலைமைத்துவம், முதன்மை, ஒரு பெயர், ஒரு புகழ் எல்லாமே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகம் தான். யார் என்ன சொன்னாலும் சரி, ராகு 5ல் இருக்கக்கூடாது, 10ல் இருக்கக்கூடாது, நேட்டரல் ஹாரோஸ்கோப் பார்த்துக்கலாம். கோச்சாரத்துப்படி நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனியோட ஒரு பொசிஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதனுடைய அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அவர் 5ஆம் இடத்துல இருந்து நம்மளை இயக்க போறாரு. இந்த மாதிரியான ஒரு காரியம் சுற்றி 5 இயங்குதுன்னா 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம். 5ஆம் இடம் தான் இறையருள், 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5ஆம் இடம் தான் குழந்தை, 5ஆம் இடம் தான் உங்களுக்கான பட்டம், உங்களுக்கான ரகசியம் எல்லாம் 5ஆம் இடம். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய இடம் 5ஆம் இடம். அட்வைசர் எல்லாம் 5ஆம் இடம். இப்போ நிறைய தடவை அட்வைஸ் கிடைக்கும். யாருக்கு? சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய அட்வைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு சக்ஸஸ் பண்ணுவீங்க. பெண்கள் மூலமாக ஆதாயம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பெண்கள் மூலமாக, அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் தோழியாக இருக்கலாம். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அது பெண்களாகவும், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பெண் தோழிகள் மூலமாகவும், அத்தைகள் மூலமாகவும் ஏதோ ஒரு நல்ல சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கானா, அதனால அதோடைய போஷன் எல்லாம் இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. கொஞ்சம் அப்படியே சுகமாக இருக்கணும், சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணுன்ற மாதிரி எண்ணம் இருக்கும். கொஞ்சம் லேசினஸ் எட்டிப்பாக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வரைக்கும் செவ்வாயோட கிரக யுத்தம் நடத்திட்டு அப்பாடி போயிட்டு வாப்பாடு 10ஆம் தேதிக்கு மேலே தான் செவ்வாய் அனுப்ப போகிறார். ஸோ அதனால் முதல் ஒரு 10 நாட்கள் கொஞ்சம் உடம்பு வலிக்கிறது, கொஞ்சம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, அடிக்கடி அடிபடுறது, இதெல்லாம் நடந்திருக்கும். இல்லாட்டி ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி கண்ணு, பல்லு. நான் நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன் சுவாதிக்கு 2 மாதமாக இந்த தடவை கொஞ்சம் கண்ணு, பல்லு பார்த்துக்கணும். அதன் மூலமாக வலி வாருது, அது மூலமாக அடி வாங்குறது, இதெல்லாம் இந்த தடவை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம். ஏன்னா சனி செவ்வாயுடைய காம்பினேஷனை பொறுத்து சொல்லும். ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய அறிவுகளோடு கரெக்டாக இது வரைக்கும் போகாத ஒரு இடங்களுக்கு போகிறது, புதிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிறது, ஆன்மீக கோவில்களுக்கு போகிறது, குலதெய்வத்துடைய கடாட்சம். 5ஆம் இடமே குலதெய்வம் தான். நிறைய குலதெய்வத்துடைய கடாட்சம். ஒன்றா போக முடியலையா, இங்கேருந்து அப்படியே வேண்டிக்குவீங்க. உங்கள் குலதெய்வ பிரசாதம் உங்ககிட்ட சேரும், குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். ஒரு மாதிரி சிலருக்கும் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்றத உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் உங்கள் குலதெய்வம். அந்தளவுக்கு இந்த தடவை ஒரு மாதிரியான ஒரு யூனிவர்ஸோட எனர்ஜியை கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான அமைப்பை இந்த டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி கரெக்டாக டிசிஷன் எடுப்பீங்க. அடிக்கிற எல்லா பாலும் 4-6 தான். கவலைப்படாமல் தூக்குங்க. கேட்ச் ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் ஸ்டேட் எடுத்து விட்டு அந்த பக்கம் தான் போகுது. அதனால் இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை கடாட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குப்பா. ரொம்ப பேருக்கு நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் குலதெய்வத்தோட பிரசாதம் உங்களை தேடி வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இருக்கேன் சாமி, நீ ஏன் கவலைப்படுறேன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளாராசி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிறகடிச்சு பறக்க போகிறீங்க, 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் அதற்கான வாய்ப்புகள், அதற்கான முகாந்திரங்கள் போன மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதம் ஓப்பன் பண்ண நான் போகிறேன்ற மாதிரி ஆண்ட வேலை உங்களுக்கான ஃபார்ச்சூன் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அப்படியே அள்ளிட்டே போகிறீங்க. பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக எனக்கு தெரியல. சுவாதி நட்சத்திரம் இந்த தடவை டக்குன்னு என்ன விஷயம்னா, ஒரு 5 விஷயம் நிலைப்பாடாக இருப்பீர்கள். முதல்ல உங்களோட கேரியர் குரோத்தை பற்றி யோசிப்பீங்க இந்த மாதம். அதற்கான ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள். தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. 4வது யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ உங்களுக்கு தெரியாமல் அழிஞ்சு போகிறாங்க. கடல் இருக்கிற இடம், ஆறு இருக்கிற இடம், கோவில் இருக்கிற இடம், முருகனுடைய கனெக்டாக இருக்குது, குலதெய்வத்தோட கனெக்டாக இருக்குது. இந்த தடவை உங்களுடைய அமைப்பே வேற லெவலில் இருக்க போகுது. உத்வேகம் பிறக்கும்.
எதையும் பண்ணிடலான்ற ஒரு வெறி பிறக்கும், சாதிக்கணுன்ற எண்ணம் பிறக்கும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இனிமே என்னன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் உங்களை தேடி வரும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சுவாதிக்கு இந்த மாதம் இனிதே நடக்க காத்திருக்கு. ஹெல்த் வைஸ் கண்ணு, பள்ளி இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கேஸ்ட்ரிக், இன்டைஜஷன் ப்ராப்ளத்தினால் சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம், பெருத்த கவனம் தேவை. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் எப்படி இருக்கும்? படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் சூப்பராக இருப்பீங்க. கொஞ்சம் அடிபடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கண்ணு, பல்லு மட்டும் பாருங்கள், கொஞ்சம் அடிபடும். கீழே விழுந்து கண்ணுக்கிட்ட அடிபடுறது, பள்ளிக்கிட்ட அடிபடுறது, முட்டியில் சராய்க்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி வைஸ் ரொம்ப, ஏன்னா சூரியன் வேறு டைரெக்டாக பார்க்குறாரா, அதனால் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை ரொம்ப டயர்டாகி சோர்ந்து உட்காரதெல்லாம் சுவாதி நட்சத்திரக்கார குழந்தைகள் போகும். சுவாதி நட்சத்திரத்துக்கே இந்த தடவை கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி அமைப்பாக இருக்குது. டயர்டாக இருக்கும், ரொம்ப அப்படியே வேர்வையெல்லாம் இழுக்கிற மாதிரி உடல் ரீதியாக ஒரு சின்ன அசதி. 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் போய் 2ஆம் இடத்தை பார்ப்பார். என்னதான் இருந்தாலும் அவர் காலபுருஷனுடைய 5ஆம் வீட்டு அதிபதி. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அவர் யார் என்ன அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு அவர் 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல பார்த்தா வேற என்ன வேணும்? குடும்பத்திற்கான லாபத்தை வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து குடும்பமாக சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறது. 11ஆம் இடம் தான் ஹியூஜ் சர்க்கிள். அப்போ நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, நிறைய மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு போகிறது, இதெல்லாம் இந்த தடவை சுவாதி நட்சத்திரத்துக்கு நடந்தே தீரும். ஜோதிடம்னே இதுதாங்க. எங்கே யார் எப்போ போவான்ற கிளாரிட்டி அக்யூரேட்டாக கொடுக்குறது. இந்த தடவை போனீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அது யார்தான் நீங்கள் வெளில தான் போடல, நிறைய மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்தே சேரும். அதுவும் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினா தங்கச்சி, அக்கா, உடன் பிறந்த சகோதரம், இளைய சகோதரம், இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் மேற்கொள்வது. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. ஏன்னா சனியோட இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஆல்மோஸ்ட் செவ்வாய் தன்னுடைய ஆளுமையில் இருப்பார். அவரும் உங்களை பார்வை செய்வார். ஆஃப்டர் 10 தேதிக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. டக்குன்னு காரியங்கள் முடியும். கொஞ்சம் அவசரப்படாமல் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கும். செயலில் கொஞ்சம் நிதானம் இருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறது மட்டும் 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம் இருக்கும், வேலை மாற்றம் இருக்கும். என்னடா இப்படியே போயிட்டு இருக்கேன்ற அமைப்புலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தால் இந்த மாதம் டக்குன்னு கொடுத்து முடிப்பாங்க. கடன் அடையும்னு சொல்லிட்டேன். செவ்வாய் கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குவார். அதனால பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த மாதமாவது ஆர்டி போடலாம், எப்படி கட்டலாம்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் இந்த தடவை ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அநேகமாக அது HDFCயோட சம்மந்தப்படும். பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா சனி காரகத்துவம், சனி சுக்கிரன் சேர்ந்தாலும் HDFC பேங்க். அதனால் இந்த தடவை அதோட அமைப்பெல்லாம் இந்த தடவை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அந்த பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் வச்சு அதில் ஒரு ஆர்டி போடுறது, அதில் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் அந்த பேங்க்குக்கு போயிட்டு வருது, எல்லாமே இந்த தடவை நடக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. 40 வயது 60 இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக டைம் பீரியட். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பேரானந்தம் தான். புதுசாக தொடங்குவீங்க. இது 35 வயசு தாண்டினாலே வந்துடும். நிறைய நல்லவை கூடி ஒரு புதிய இடத்துக்கு முயற்சி மேற்கொள்வீர்கள். புதிய இடத்தை நோக்கி போவீங்க. வேலை வாய்ப்புக்கு ஒரு சரியான அமைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் ஓடிட்டு இருந்தாலுமா மாதிரி அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பேர் 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கவங்க, சனியின் காரகத்துவமாக இந்த எண்ணெயெல்லாம் விற்கக்கூடிய ஆட்கள், மிஷினரி பார்க்கக்கூடிய ஆட்கள், கமிஷன் பேஸ் ஏஜென்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது இந்த வயது ஒத்தவர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை நிம்மதி பெருமூச்சும் பண ரீதியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண ரீதியான ஒரு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த பட்ஜெட்டை துண்டு விழுந்துட்டே இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு காசு கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குவீங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பில் இருக்கார். ஸோ அப்போ கண்டிப்பாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்காக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அது பெண்களோடு சேர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பெண் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இல்லை உங்களுடைய உடன்பிறப்பு, இல்லை ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த புதன் எல்லாம் நியூ பிகினிங், புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வ கடாட்சத்தோடு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. நீங்கள் எதில் கொஞ்சம் கவனம் நான் சொல்லிட்டேன். ஆனால் கையெழுத்து போடுறதுல கவனம். நிறைய பேருக்கு இந்த டாக்குமெண்ட்டை எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதுக்கான சூழல்லாம் வந்துடும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு இத்து போச்சு, இன்னும் போச்சு. ஏன்னா புதனுடைய போர்ஷன் கொஞ்சம், அதனால் டாக்குமெண்ட் இது பண்ணுறது, ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் ஜெராக்ஸ் எடுக்க வந்தீங்கன்னா திரும்ப கடையிலேருந்து பத்திரமா வாங்கிட்டு வாங்க. ஏதோ ஒன்று தொலைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இன்னும் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். பத்திரங்கள் பதிவாகிறதுக்கான அமைப்பு, உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்குன்னு ஒரு வீடு எல்லாம் வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. எதுவும் பற்றி கவலைப்பட்டுக்க வேணாம் இந்த மே மாதம். ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் நரசிம்மர் வழிபாடு. நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை, சுவாதி நட்சத்திரமே நரசிம்மருக்குரியது தான்.
நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய எல்லாரும் புதன்கிழமை நானே சொல்லியிருப்பேன், இந்த தடவை நீங்கள் திங்கக்கிழமை நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க. பண ரீதியாக பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கிற திங்கக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை பார்த்துட்டு வந்து, அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நரசிம்மருடைய அருளால் உங்களுக்கு நல்லவே எல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, சுவாதி நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிஞ்ச தடவை ஃபால்ஸ் பார்ப்பீங்க, வாட்டர் ஃபால்ஸ். அந்த அருவிக்கான ஒரு அமைப்பு, திடீர்னு ஃபோட்டோ எடுப்பீங்க, அது கிடக்கும். ஒன்றா அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா செவ்வாய் எல்லாம் மலை தானே, நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ சின்ன குன்று மலை இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றது, அருவி பார்க்கறது, தண்ணி பார்க்கறது, கடல் பார்க்கறது, கடலுக்கு போகிறது, அருவிக்கு போகிறதுலாம் நடக்கும். ஃபோனை திறந்தாலே ஏதாவது ஒரு ஃபால்ஸ் பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை கிடைக்கும். ஸோ அருவி பார்த்தீங்கன்னா வீழ்வதெல்லாம் எழுவதற்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த அருவி பார்த்தல் என்பது இருக்கிற. நீர்வீழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன், வீழ்ச்சியே கிடையாது, நீருக்கு ஏது வீழ்ச்சி, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இந்த தடவை வீழ்ச்சி இல்லாமல் விஷ்ணுரூபம் காட்டுவதற்கான அமைப்பெல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.